Hi everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ordinary differential equations ஓட multiple choice questions. First வந்து இந்த multiple choice question பார்க்கிறதுக்கு முன்னாடி ordinary differential equation ஓட கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ for example ஒரு equation கொடுத்திருக்காங்கன்னா இப்போ d square இதை நான் எப்படி எழுதலாம்னா d square y by dx square plus 3 times dy by dx minus 10y equal to 0. This is what the first equation. இதை நம்ம இப்படியும் எழுதலாம் d square plus இந்த d இருக்குல்ல d square by dx square. இது அப்படியே நான் capital D square. அதே மாதிரி இந்த d by dx நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 3 times capital D minus 10 into இந்த மூணு டேர்ம்லயும் எது காமனா இருக்குன்னா y. இந்த மூணு டேர்ம்லயும் காமனா இருக்கிறது y equal to 0. இதுதான் உங்களோட ordinary differential equation. So இந்த ordinary differential equation சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷனா எழுதணும். y எடுத்துட்டு மற்ற வேல்யூஸை m in terms of m ல எழுதுவோம். m square plus 3m minus 10 equal to 0. இதை சால்வ் பண்ணி வர ஆன்சர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரூட்ஸ் 1,3 இந்த மாதிரி ரூட்ஸ் வந்துச்சுன்னா the roots are real and unequal. ஸோ இந்த ரூட்ஸ் வந்து எல்லாமே என்ன ஈக்குவல் கிடையாது. ஸோ அன்ஈக்குவலா இருந்தா உங்களோட ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா a e power m1x plus b e power m2x. ஒருவேளை இன்னொரு டேர்ம் இன்னொரு ரூட் வந்துச்சுன்னா c e power m3x. ஒருவேளை ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் என்னும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1,1 2,2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சர் என்ன பண்ணணும்னா a plus bx. இதை நீங்க b plus a plus bx ஆர் நீங்க எப்படியும் எழுதலாம், தப்பு கிடையாது. That is ax plus b, linear equation. Okay. So into e power mx. mன்றது நம்மளோட ரூட். இது ஒரு கான்செப்ட். ஒருவேளை உங்களுக்கு மூணு வேல்யூ சேமா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 2,2,2. அப்போ இதோட ஆன்சர் வந்து குவாட்ராட்டிக்கா மாத்திரணும். a plus bx plus cx square into e power mx. ஒருவேளை இதுல உங்களுக்கு 3 ரூட்ஸ் வந்துச்சுன்னா into c e power m3x. மூணுமே அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா அடுத்து இன்னொரு ரூட்ஸ் இருக்கு. the roots are imaginary. அதாவது a plus or minus ib which mean 1 plus 2i இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா உங்களோட ஈக்குவேஷன் ஆன்சர் ஃபைனலா உங்களோட வேல்யூ எப்படி இருக்கும்னா e power alpha x. இது பேர் வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். e power alpha x a cos beta x plus b sin beta x. இதான் இதோட கான்செப்ட் b sin beta x. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மொத்தம் மூணு விஷயம். இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது, ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது, இமேஜினேஷனா இருந்துச்சுன்னா இது. இந்த கான்செப்டை வச்சு இந்த யூனிட்டை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், which of the following is the general solution for this? இது ஆக்சுவலா இது இங்க வந்திருக்கு, இது இங்க வரணும். என்ன கொடுத்திருக்காங்கன்னா d square y by dx square plus 3 times dy by dx minus 10y equal to 0. ஸோ இது எப்படி எழுதுவீங்க? டி ஸ்கொயர்னா நம்ம நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வரும்? டி ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர். ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன்னா இது வந்து 1 டைம். ஸோ டிஎம் மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஒய்யை வெளில எடுத்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். ஃபேக்டரைசேஷன் 5 2s are 10. பட் மைனஸ் 10 பிளஸ் 3 வரதுனால இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க. அப்போ நீங்கள் 5 2s are minus 10, 5 minus 3 plus 3 வரும். அப்போ the roots இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது m plus 5 into m minus 2 equal to 0. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ரூட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணும்போது m equal to minus 5, m is equal to plus 2. அப்போ the roots are real and unequal. unequalனா ஃபார்முலா என்ன? a y is equal to a e power complementary function a e power m1x plus b e power m2x. இதில் எதை வேணா நீங்கள் m1 எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ a e power 2x plus b e power minus 5x. அதாவது 5க்கு நெகட்டிவ் வரணும், 2க்கு பாசிட்டிவ் வரணும். அப்போ இதான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு நெகட்டிவ் வரல, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, இதில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா உங்களுக்கு வந்து நோ பிஐ, நோ பர்டிகுலர் இன்டகிரேஷன் கிடையாது.
ஈக்குவல் டு 0 இல்லைன்னா தான் பிஐ இருக்கணும். ஈக்குவல் டு 0னா வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபைனலாக இதோட சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பிஐ வரும். ரைட் ஹேண்ட் சைட் 0னா வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும்தான் உங்களோட சொல்யூஷன். இப்போ இந்த சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதை எப்படி எழுதுவோம்? m ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆக்சிலரி ஈக்குவேஷன். This is auxiliary equation. M square plus 4 equal to 0. இதை simplify பண்ணி உங்களோட roots கண்டுபிடிங்க. So m square equal to minus 4. M is equal to root of minus 4. Therefore m is equal to plus or minus 2i. அப்போ real part இல்லை. So real partனா 0 plus or minus 2i. அப்போ the roots are என்ன வரும் உங்களுக்கு? Imaginary. Imaginaryனா உங்களோட solution என்ன? e power alpha x a cos beta x plus b sin beta x. இதான் நம்மளோட சொல்யூஷன், ரைட்? இந்த இடத்துல ஆல்ஃபான்றது 0, எனிதிங் ஃபார் 0x னா 1 ஆயிடும். பீட்டான்றது ஆக்சுவலாக இது என்ன ஃபார்மேட்னா a plus or minus ib. ஸோ a plus or minus alpha plus or minus i beta. ஆல்ஃபான்றது ஃபர்ஸ்ட் ரியல் வேல்யூ, பீட்டான்றது இமேஜினரி வேல்யூ. ஸோ பீட்டா இஸ் 2. ஸோ a cos பீட்டாக்கு பதிலாக 2x plus b sin பீட்டாக்கு பதிலாக 2x. இது anything for 0 நம்போது 1 ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து a cos 2x plus b sin 2x. அப்போ உங்களோட ஆன்சர் a தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் d ஸ்கொயர் plus 4 into y is equal to sin 2x. இந்த சம்மை நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சம் ஃபோர்த் ஒன் பாருங்க. அதாவது டி ஸ்கொயருக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை ஆகியிருந்தா, வெறும் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மல்டிப்ளை ஆகியிருந்தா அது காஷி ஈக்குவேஷன். டி ஸ்கொயருக்கு முன்னாடி ஏஎக்ஸ் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், டிக்கு முன்னாடி ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ டி இந்த மாதிரி மல்டிப்ளை இருந்தால் அது பேர் லெஜெண்டஸ். ஓகே, இதோட நேம் வந்து லெஜெண்டஸ். இதோட நேம் வந்து டி எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் மல்டிப்ளை ஆகியிருந்தா இதோட நேம் காஷி ஈக்குவேஷன். அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காஷியஸ் ஃபார்ம். ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பின்னும் போது உங்களுக்கு லெஜெண்டஸ் வரும். ஸோ இது இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதுவும் ஓகே. இந்த எயித் ஒன் பாருங்க. 1 plus or minus 2i. 1 plus or minus 2iனா ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1 கொடுத்துட்டாங்க, பீட்டாவோட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? the roots are complex which mean imaginary. ஆன்சர் வந்து CF is equal to e power alpha x within bracket a cos beta x plus b sin beta x. a cos beta x b sin beta x. அப்போ இதில் பீட்டான்றது 2, ஆல்ஃபான்றது 1. ஸோ e power x பீட்டான்றது 2, a cos 2x plus b sin 2x. இதான் ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்க. e power x a cos 2x plus b sin 2x தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த முன்னாடி உள்ள சம்லாம் ஏன் நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொன்னேன்னா எல்லாமே பிஐ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு சம்மாக பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். அதாவது இது என்ன ஃபார்மேட்னா மொத்தம் பிஐயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பிஐ வந்து இ பவர் ஏஎக்ஸ். இ பவர் ஏஎக்ஸ்னால் நீங்கள் டிஏ வந்து ஏவாக மாற்றணும். அடுத்து சைன், அடுத்த பிஐ சைன் ஏஎக்ஸ் ஆர் காஸ் ஏஎக்ஸ். இந்த மாதிரி அடுத்த பிஐ இருக்கும், அதாவது ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ. இதுக்கு வந்து டி ஸ்கொயரை வந்து மைனஸ் ஏ ஸ்கொயராக வரணும். அடுத்து இந்த பாலினாமியல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 1 + x ஹோல் பவர் இன்வர்ஸ், அதாவது இந்த பைனாமியல் ஃபார்முலா 1 - x ஹோல் பவர் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பிஐ வந்து e power x into sin ax or cos bx. இது என்ன பண்ணோம்னா e power x ஃப்ரண்ட்ல எழுதிட்டு டியை வந்து எப்படி மாற்றணும்னா d plus a-வா மாற்றிட்டு இன்ட்டு sin ax. sin ax-னா இந்த செகண்ட் மாடலே வந்துடும், அந்த மாதிரி போடணும். ஸோ அதனால நான் இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் CF plus PI வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷினோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஆக்சிலரி ஈக்குவேஷன் m ஸ்கொயர் plus 2m plus 1 equal to 0. அதாவது மல்டிப்ளை பண்ணால் 2, மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் 2. ஸோ 1 1s are 1, 2 வந்துருச்சா. ஸோ m plus 1 into m plus 1 equal to 0. ஸோ m equal to -1, -1 2 times வரும். The roots are real and equal. ஸோ ஈக்குவல் நம்போது என்ன ஃபார்மேட்டு? காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் a plus bx into e power mx.
e power mx. இந்த இடத்துல m ஓட வேல்யூ -1. அப்போ என்ன வரும்? a plus bx into e power m ஓட வேல்யூ -x. ஸோ cf கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம pi கொஷினில் கேட்டிருக்கிறது சொல்யூஷன், அதனால் நெக்ஸ்ட் pi கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். ஸோ pi ஓட ஃபார்மேட் என்னன்னா 1 by function of pi ஓட ஃபார்மேட் 1 by function of d into RHS value, 1 by function of d into RHS. So function of d என்ன இருக்கு? d square plus 2d plus 1. RHSல 7 constant. constant இருக்கும்போது நான் என்ன பண்றேன்னா ஒரு விஷயம் இந்த இடத்துல பண்ண போறோம். அதாவது லைக் பார்த்துக்கோங்க, e power 0x மல்டிப்ளை பண்றேன். e power 0x மல்டிப்ளை பண்ணாலும் anything power 0 வந்து என்ன உங்களுக்கு? anything power 0 வந்து 1 தான். ஸோ அதனால இது 1 தான், பிரச்சனை கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு இமேஜினா நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ இது என்ன மெத்தட்னா d should be replaced by a. d இருக்க இடத்துல ஏவா போடுங்க. ஏயோட வேல்யூ வந்து e power ax. இது என்ன மாடல்? e power ax மாடல். ஏயோட வேல்யூ 0. அப்போ dக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். dக்கு பதிலாக நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த இடத்துல 0. அப்போ இது 0, இது 0, இது 1 ஆயிடும். ஸோ 1 by 1னா 1 தான். 7 into e power 0x வரும். anything power 0x வந்து 1 தான். அப்போ pi வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 7 கிடைச்சிரும். ஃபைனலாக நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? சொல்யூஷன் y is equal to cf plus pi. ஓகேங்களா? cf என்ன வருது? a plus bx e power -x plus 7. இதான் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. a plus bx e power -x plus 7. a plus bx or ax plus b e power -x plus 7. இதான் ஆன்சர். ரைட்? e power -x வரணும். e power -x plus 7. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து நீங்கள் a plus bxனாலும் ஒரு லீனியராக இருக்கணும், அவ்வளோதான். b plus axனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இதான் ஆன்சர். ஏன் இது இந்த இடத்துல இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போது இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஒவ்வொன்றா செக் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் ஒன்று இருக்குது, அடுத்து இந்த சம் ஒன்று. இதை பார்த்துருவோமா? இவங்க கேட்டிருக்கிறது வந்து வெறும் பிஐ தான். ஸோ பிஐ ஃபார்மேட் உனக்கு தெரியும். வாட் இஸ் பிஐ ஃபார்மேட்? 1 by function of d into RHS. அதான் பிஐ ஃபார்மேட். ஸோ இந்த இடத்துல 1 by d minus 1 the whole square into RHS value is x. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இது மாதிரி கொண்டு வரணும்ல, 1 plus x whole power inverse or 1 minus x whole power inverse அந்த மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் 1 by மைனஸை காமனாக எடுக்கிறேன். மைனஸ் எடுக்கும்போது -1 ஹோல் ஸ்கொயரை தான் எடுப்போம், ஏன்னா ஹோல் ஸ்கொயர்லேருந்து எடுக்கிறோம். அப்போ 1 minus d whole square into x ஆகிடும். இப்போ -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1. இதை நியூமரேட்டரில் கொண்டு போயிட்டிங்கன்னா 1 minus d whole power -2 into x. இப்போ இது என்ன ஃபார்முலானா, இது என்ன ஃபார்முலா? 1 minus x whole power -2. ஃபார்முலா என்ன? 1 plus 2x plus 3x square plus etceteras. இதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1 plus x இருக்க இடத்துல d, 1 plus 2d plus 3d square plus etceteras into x. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, d நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேஷன், d வந்து டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா இன்டகிரேஷன். அது எத்தனை தடவைன்றது எத்தனை தடவை d வருதோ அதான் டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் வந்து d வந்து நியூமரேட்டரில் இருக்குது. எக்ஸை வந்து ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into x, எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் 2 times d of x, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 1. ஸோ இது வந்து பாசிபிள் கிடையாது. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இது வந்து பாசிபிள் கிடையாது, ரைட்? இந்த விஷயம் வந்து ஏன்னா டி ஸ்கொயர்னா செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பண்ணாலே உங்களுக்கு 1 வரும், செகண்ட் டெரிவேட்டிவ் 0. அப்போ இது நமக்கு சான்ஸே கிடையாது. அப்போ ஆன்சர் x plus 2 தான் ஆன்சர். ஸோ b is the correct answer. x plus 2, b is the correct answer. Got it? Okay, thank you. We'll continue next video.